ஏழ்மையான குடும்ப பின்னணியில் இருந்தாலும் கடின உழைப்பும் ஆர்வமும் இருந்தால் யாரு வேணாலும் சாதிக்கலாம். நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு முக்கியம் இல்ல, எதை நோக்கி பயணிக்கிறீங்க என்பதுதான் முக்கியம் என்று சொல்லும் பள்ளி மாணவியான ஸ்வேகாவுடைய சாதனையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பணம் இருக்கிறவன் தான் அந்த மாதிரியான அமெரிக்க யூனிவர்சிட்டியில எல்லாம் போய் படிக்க முடியும். உங்க ஃபேமிலியோட வசதிக்கு எல்லாம் அது சாத்தியமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு சொன்னது கஷ்டமா இருந்துச்சு. எங்க அம்மாவும் அப்பாவும் பெருசா படிக்காதவங்க. எங்க குடும்பத்துல இருந்து வர்ற முதல் தலைமுறை பட்டதாரியே நான் தான். சாதாரண விவசாயியின் மகளான நான் அமெரிக்காவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் 3 கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப்பில் படிக்க செலக்ட் ஆகி அமெரிக்காவுக்கே படிக்க போகிறேன் என்று நினைக்கப்போ அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. மகிழ்ச்சியுடன் சொல்லும் சுவேகாவின் வார்த்தைகளில் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் நிரம்பியிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள காசிபாளையம் என்னும் கிராமத்திலுள்ள ஒரு மிடில் கிளாஸ் விவசாய குடும்பத்தை சேர்ந்த 17 வயது மாணவிதான் சுவேகா. அப்பா சாமிநாதன் ஒரு சாதாரண விவசாயி, அம்மா சுகன்யா இல்லத்தரசி, 7ஆம் வகுப்பு படிக்கும் தம்பியான அச்சுதனன் என சிறிய குடும்பம் சுவேகாவுடையது. சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து வந்தாலும் சுவேகாவினுடைய உழைப்பும் ஆர்வமும் மிக பெரியது. அதுதான் இன்றைக்கு அவரை அமெரிக்காவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் பணம் செலவில்லாமல் பட்டப்படிப்பு படிக்க கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறது. ஆம், அமெரிக்காவின் புகழ்பெற்ற சிகாகோ பல்கலைக்கழகத்தில் 3 கோடி ரூபாய் இலவச ஸ்காலர்ஷிப் பட்டப்படிப்பு படிக்க சுவேகா தேர்வாகியும் இருக்கிறார். இதற்கு சுவேகாவுக்கு கை கொடுத்தது அவருடைய ஆர்வமும் தன்னம்பிக்கையும் தான். 9வது படிக்கிறப்போ கிளாஸ்ல ஜெனடிக்ஸ் பாடம் சொல்லி கொடுத்தது புரியல. வீட்டுக்கு வந்ததுமே யூடியூப்ல அந்த டாபிக் சம்பந்தமா தேட ஆரம்பிச்சேன். அப்போதான் அமெரிக்காவில் இருக்கிற MIT யூனிவர்சிட்டியோட லெக்சர் ஒருவர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்த லெக்சரை பார்த்தேன். அதை பார்த்ததும் எனக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சது. மார்க்குக்காக படிக்கிறதை விட அறிவலை அங்கு வித்தியாசமாக சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அப்பவே எதிர்காலத்தில் நாம அமெரிக்கா மாதிரியான வெளிநாடுகளில் போய் படிக்கிறோங்கிறத ஆசையும் வந்துச்சு. நான் 10வது படிச்சப்போ டெக்ஸ்டரேட்டரி குளோபல் என்னும் நிறுவனத்தின் CEO-வான சரத் விவேக் சாகர் எங்க ஸ்கூலுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாங்க. நானும் ஒரு ஏழ்மையான குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவன் தான். ஸ்காலர்ஷிப்ல அமெரிக்கா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இங்க வந்திருக்கேன். இப்ப எப்படி இருக்கேன்னு அவரோட ஸ்டோரியை சொன்னப்போ எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. கிராமப்புறம் மற்றும் ஏழ்மையான குடும்ப பின்னணியில உள்ள மாணவர்களை உலகளாவிய கல்வி வாய்ப்புகளுடன் இணைக்கும் தளமாக செயல்பட்டு வந்த சதர் சாகர் சாரோட நிறுவனத்தை தொடர்ந்து தொடர்பிலும் இருந்து கொண்டு வந்தேன். அவங்க கிட்ட அடிக்கடி ஐடியா கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்களோட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல தான் நான் சிகாகோ யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷனே போட்டேன். என்னோட மதிப்பெண் சான்றிதழ்கள், விளையாட்டு மற்றும் அறிவியல் போட்டிகளில் பெற்ற சான்றிதழ்கள், ஆய்வறிக்கை எல்லாவற்றையும் நான் அனுப்பினேன். எப்படியான பின்புலத்துல இருந்து நான் வரேன், எதுக்காக நான் அங்க யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எல்லாத்தையும் தெளிவாக குறிப்பிட்டேன். எல்லாத்தையும் பரிசீலனை செஞ்சுட்டு என்ன ஸ்காலர்ஷிப்ல படிக்க செலக்ட் பண்ணிட்டாங்க. இதன் மூலமாக 4 ஆண்டுகளுக்கான படிப்புக்கான கல்வி கட்டணம், தங்கும் விடுதி, போக்குவரத்து செலவு என 3 கோடி ரூபாய் கல்வி உதவி தொகையை இளங்கலை பட்டப்படிப்பில் பயில என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. உலகளவில் சிறந்த பேராசிரியர்கள், சிறந்த ஆய்வகங்கள் போன்றவற்றை நேரடியாக பார்க்க போகின்றேன். அங்கு படிக்கப் போகின்றேன். நிச்சயமாக அதையெல்லாம் நான் முழுமையாக பயன்படுத்துவேன். அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபடுங்கிறது என்னோட ஆசை. அதே மாதிரி நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் சம்பந்தமாகவும் ஏதாவது செய்யணுங்கிறதையும் ஆசை எனக்கு இருக்கு. ஏழ்மையான குடும்ப பின்னணியில் இருந்தாலும் கடின உழைப்பும் ஆர்வமும் இருந்தால் யாரு வேண்டுமானாலும் இப்படியான வாய்ப்புகளை நிச்சயமாக கிடைக்கும். யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். நீங்க எங்க இருந்து வரீங்கிறது முக்கியம் இல்லை, எதை நோக்கி பயணிக்கிறீங்கிறது தான் முக்கியம் என்கிறார் பள்ளி மாணவியான சுவேகா. இந்த பள்ளி மாணவியை நீங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.